கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தலைப்பு சிறை இருப்பை மாற்றுபவர். சிறை என்ன, நம்ம ஜெயிலில் போகிறது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிறைகள் இருக்குது. அந்த மாதிரி சிறைகள்லேருந்து விடுதலை செய்யக்கூடிய நல்ல தகப்பன். ஏன்னா நீங்கள் முதல்ல மோசையை எடுத்தாலே அதுலேருந்தே பார்த்திங்கன்னாக்கி நிறைய அவங்க வேதனைப்படும்போது ஆண்டவர் மோசையை அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஆதியாமத்துலேருந்தே எடுத்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஆண்டவர் விடுதலை செஞ்சதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிறை இருப்பை பார்த்து அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் தான் சிறையிலேருந்து அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கள ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதில் எத்தனை பேருன்னு நம்ம வேதத்தை படித்தோம்னா தெரியும். அது மாதிரி நம்ம சிறையிருப்பிலேருந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னாக்கி அது முழுமையான விடுதலையை தருகிற தேவன். வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா அப்படியே நம்மளை செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறதுனால இந்த சிறையிருப்பை நம்ம ஆண்டவர் தான் நம்ம மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஏதாவது சிறையிருப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோயாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், நம்ம வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அந்த சிறையிருப்பை மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த மாற்றும் பொழுது அவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மளை மாற்றி வழி நடத்துகிற நல்ல தகப்பன். அவர் மாத்திரம்தான் நமக்கு முழுமையான விடுதலையை தர முடியும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை செஞ்சவங்க திரும்பி விடுதலை பெறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் முழுமையான விடுதலை தான் தருவார். இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னாக்கி அவங்க ஒரு மாத்திரை எழுதி கொடுக்காங்க, ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. சாப்பிடும் பொழுது சில நோய்கள் உடனே சுகமாயிரும். சில நோய்கள் பார்த்திங்கன்னா திரும்பவும் போக வேண்டியிருக்கும். இது சரியாகலை என்ன ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவங்க அப்படியா இப்போ இன்னொரு மாத்திரை எழுதி தரேன், வேறு மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், ஒரு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படி மாற்றுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் சுகமாக்குனாருன்னா சுகமானது தான். கடைசி வர ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றினாருனாக்கி நமக்கு இந்த சிறையிருப்பு மாற்றப்படும். அதனால் ஆண்டவர் தான் நமக்கு முழுமையான இதை தர்றதுனால அவர்கிட்டே நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோமே. வேறு எதுக்கு நம்ம ஒவ்வொரு பக்கமாக அலையணும், ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைக்கி அந்த சிறையிருப்பை மாற்றுபவர்கிட்ட நம்ம எந்த இதில் சிறையில் மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த சிறையிருப்பை எங்களுக்கு மாற்றித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தின் மூலமாக ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்டில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிறையில் நாங்கள் இருந்தாலும், சிறையிருப்பில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நம்பி இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே முழுமையாக செய்யக்கூடிய தகப்பன் நீங்கள். வாக்கு தத்துவத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன். எங்களோடு கூட தங்கி இருந்து எங்களை தேற்றி எங்களை ஆவியானவரால் நிறைத்து எங்களை கடைசி வரை நடத்துகிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நம்பி இந்த நாட்களில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற சுவாமி. நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிற வளமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி. நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணுமா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்களே பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நடச்சலமா ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்தும். துதிக்கிற மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன்
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. என் வாழ்விலும் ஆக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக, நடந்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக, நடந்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நான் முதலே சொன்னேன் சிறையிருப்பை மாற்றுபவர்னு சொல்லி நம்ம தலைப்பு நம்ம வசனத்தை தியானிப்போம்னு சொல்லி. சிறையிருப்புங்கும்போது எல்லோரும் யோசனை பண்ணுவோம், ஜெயிலுக்கு போனால் தான் அதுலேருந்து நம்மளை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா தெரிஞ்சு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சிறையிருப்பை மாற்றுவான்னு சொன்னோம்னா என்ன, உங்கள் ஆண்டவர் வந்து என்ன இப்படி எழுதிச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு கேள்வி பண்ணுற மாதிரியும் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம பேசுகிறதுக்கு, தைரியமாக பேசுகிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு வசனத்தை தந்திருக்கார். இந்த வசனத்தின் மூலமாக அவங்கள்கிட்ட பேசும் பொழுது நிறைய காரியங்கள் பாருங்கள், நிறைய பேரை சந்திக்கும் பொழுது நம்ம அவங்க தெரிஞ்சும் சொல்லலாம், தெரியாமல் சொல்லலாம். அப்போ நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு வந்து இந்த வசனங்களை நம்ம அதிகமாக தியானித்து அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு இருந்தோம்னா அவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் இந்த வசனத்தை தியானிங்க. நீங்கள் சிறையிருப்பை மாற்றுவார்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சிறை மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் சிறைப்பட்டு கிடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நிறையா நோய்கள் பிரச்சனைகளில் இருக்கலாம், இல்லாட்டா நம்ம வசதிகள் ஏதோ ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கலாம், ஏதோ நமக்கு புரியாத ஒரு எதுலேயோ விழுந்துட்டு நம்ம எழுந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம சிறை இருப்புங்கும்போது பார்க்கணும். இதில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அந்த மாதிரி காரியங்களில் நம்மளை காப்பாற்றுகிறவர் நம்ம அது ஆண்டவர் தான்.
நம்மளை வந்து நிறைய பேர் நம்ம நிறையா நமக்கு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இவங்க நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா இவங்க ஏதோ மாற்றி நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை நம்பிட்டு போவாங்க. அவன் ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. அப்படி நம்ம நம்பிக்கை இழந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கி என்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் அதை மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன். அதனால் நீங்கள் வசனத்தெல்லாம் நிறைய தியானித்து பார்த்திங்கனாக்கி இந்த சிறையில் இருந்தவங்க, சிறை இருந்தவங்களெல்லாம் மாற்றி எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். யோசேப்பை பார்க்கலாம், நீங்கள் தானியல் பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கி அந்த மாதிரி வேதனையில் கடந்து போய் அவங்க வந்து எப்படி மாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேரை நம்ம படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இஸ்ரேல் மக்கள் எப்படி அதை பற்றி நம்ம படிக்கலாம். உபாகமம் 30:3 பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, ஆண்டவர் தான் அந்த சிறையிருப்பை திருப்புறாரு. அவர் சொல்கிறார் பாருங்கள், உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறார். ஆண்டவர் வந்து என்ன செய்தார்னா சிறையிருப்பை மாற்றி இஸ்ரேல் அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல்னு வைக்கார் பேரை. அப்போது இந்த யாக்கோபை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ நம்மளையும் பாருங்கள், ஆண்டவர் நம்ம எத்தனையோ தவறு பண்ணியிருப்போம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா நமக்கு தந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் வந்து பிடுங்கவும் முடியாது, அவங்க தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாரும் வந்து நம்மகிட்ட வந்து பிடுங்க முடியாது. அதனால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட வந்து அந்த சிறையிருப்பை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நான் செஞ்சுருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், சிறையிருப்பிலேருந்து நான் திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தரை நீ சிதறடிக்கப்பட்ட எந்த இடத்துல இருந்தியோ அந்த ஜனங்களிடத்துலேருந்து நான் திரும்ப உன்னை சேர்த்து கொண்டு நான் உன்னை கொண்டிருக்கேன். நான் கொண்டிருக்கேங்காரு. அப்போ நான் கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வந்துடுது. ஆனாலும் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் வந்து கீழ்ப்படியாதனால தான் அழிஞ்சாங்களே ஒழிய ஆண்டவர் சொன்ன வாக்கு, யாக்கோபு கொடுத்த அந்த வாக்கெல்லாம் வந்து ஆண்டவர் கடைசி வரை மாற்றாமல் செஞ்சுட்டே வந்தார். இஸ்ரேல் மக்களை யாருமே வந்து என்ன செய்ய முடியல, அவங்கள வந்து தோற்கடிச்சோ அவங்கள வந்து அவ்வளோதான் அழிச்சோ எதுவும் பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக ஆண்டவர் வச்சுருந்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். இஸ்ரேல் மக்கள் வந்து அப்படி ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார். இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே பிரியன்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்லை, அவருக்கு பிரியமாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் நினச்சிக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிற இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு. அப்போ நம்மளும் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் போகும்பொழுது பார்த்திங்கனாக்கி எத்தனை பெரிய சிறையில் நம்ம மாட்டியிருந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமுள்ள தகப்பன் நமக்கு இருக்கார் அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் மக்கள் அதை கண்டுகொள்ளலை. ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க பார்த்திங்களா. அப்படி இல்லாதபடி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தையும் நம்ம அதை பற்றி பிடித்து கொண்டு போகணுங்கிற அந்த காரியத்தை வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து செய்ய மாட்டேன்ட்டு மாறி மாறி எதையாவது வணங்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஆனால் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அவங்கள வந்து மனம் திரும்பி வரணும், அவங்கள நான் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்கு, அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நிறைவேற்றி வந்துடுது. அதுதான் அவருக்கு விருப்பம், அது நம்ம செய்யணும். நம்மளும் பார்த்திங்கன்னாக்கி இந்த மனம் திரும்பி வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். மனம் திரும்புதான் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொல்லுவார். அப்போது ஒரு பாவி மனம் திரும்பினா நம்ம வந்து அதை ரொம்ப இது பண்ணுவோம், ரொம்ப என்ன இப்படி ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்திலே சந்தோஷம்னு சொல்லி அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குங்க உலகத்தில். பார்த்திங்கன்னாக்கி எத்தனை காரியங்கள் நடக்குது, அதுலேருந்து மனம் திரும்புறதுனால ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லியிருக்காரு. பாருங்கள், இந்த மக்களை மனம் திரும்பணும்னு சொல்லுவார். ஆனால் சிறைப்பட்டு இழந்து போனதை எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ எதெல்லாம் இழந்தாங்களோ, எதெல்லாம் வந்து அவங்க வந்து இழக்கிறது கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மீட்டெடுத்து உங்களுக்கு எல்லாரும் வந்து நீங்கள் தாய்நாட்டுக்கு போகும் பொழுது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து உங்களை செழிப்பாக தான் கொண்டு போயங்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து குறைவில்லை. ஆனால் பரதேசின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு குறைவோ எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து சிறையிருப்பை மாற்றினார்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் செழிப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் இஸ்ரேல் மக்களை பார்த்திங்கன்னாக்கி இன்றைக்கும் பார்த்திங்கன்னாக்கி அவங்கள வந்து அழிக்கிறதுக்கோ எதுக்கோ எத்தனையோ பேர் போராடினாலும் அது நடக்காமல் இருக்குது. ஆண்டவருடைய கூட வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறுது.
அவங்க அவங்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது போல் நமக்கு இருக்கணுங்கிற அந்த வாஞ்சை வந்து நமக்கு வேணும். அதுக்கு தான் இந்த வசனத்தில் நம்ம தியானிக்கும். ஏன்னா இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாரு, அது மாதிரி நம்மளே நடத்தணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பாருங்கள், ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனவங்க தான். அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் இல்லாதபடி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி வர்றதுக்கு ஆண்டவர் சேர்த்துக்கொள்வேங்காரு, நம்மளை ஆசீர்வதிப்பேங்காரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு நாம் இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மட்டும் இல்லைங்க, நம்மளையும் பாதுகாத்து நடத்துறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அதனால நம்ம அதை செய்யணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிகளில் தான் நிறைய சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. ஆமோஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவரே சொல்லுவார், நான் தீர்க்கதரிசி பிள்ளையும் இல்லை, நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், தாவீதை போல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் அதிகாரத்தெல்லாம் படிங்க, 9 அதிகாரம் தான். ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப ஒரு அவருடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய நல்ல நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நிறைய படித்து பாருங்கள். நம்ம ஏதோ நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் ஊழியம் பண்ணுறதுக்கோ மிச்ச நம்ம ஆண்டவர் வேதத்தை பற்றி சொல்கிறதுக்கோ நமக்கு ஒன்றும் என்ன தெரியுது, நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி நம்மளை பயன்படுத்துவாருன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னாக்கி கண்டிப்பாக இந்த ஆமோஸை படிங்க. நீங்கள் ஆமோஸை படிச்சிங்கனாக்கி ரொம்ப தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றி எப்படி மாற்றினாருன்னு சொல்லி பார்க்கலாம். அவர் எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னார்னு பார்க்கலாம். எத்தனை பேர் அவங்கள வந்து நிந்தியாக பேசும்பொழுதும் அவர் எப்படி பேசினாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைய பிரயோஜனப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் தீர்க்கதரிசிகளை நம்ம படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி அவங்கெல்லாம் சின்ன தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் படிங்க. அதை நான் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கி இஸ்ரேல் மக்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசின் மூலமாக சொல்கிறத பார்க்கலாம். ஆமோஸ் 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேங்கார். ஆண்டவர் திருப்புவேன், அவங்கள வந்து நான் வழி நடத்துவேன், அவங்கள ஆசீர்வதிப்பேன், இதான் ஆண்டவர் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதத்தை இழந்துருது. அவர் கொடுக்குறது எல்லாமே ஆசீர்வாதம், அவர் செழிப்பு, அவர் வந்து மாற்றக்கூடியவர் தான். எல்லாத்தையுமே நமக்கு என்னென்னலாம் இருக்குதோ நமக்கு தேவையில்லாத மாற்றக்கூடிய நல்ல தகப்பன். நாம் தான் என்ன செய்தோம், மாறுபாடான வழியில் நம்ம போவோம். ஆனால் ஆண்டவர் வந்து மாறாத நம்மளை மாற்றக்கூடியதை மாற்றுக்கிற நல்ல தகப்பன். அப்போ மாற்றக்கூடிய தகப்பன்கிட்ட தான் நம்ம போகணுமே வெளியே நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ மாற்றிட்டு போனோம்னாக்கி அந்த வழி வந்து வேறு வழியாக போயிடும். அதனால் ஆண்டவரை மாற்ற சொல்லி, ஆண்டவரே நீங்கள் தான் இந்த சிறையிருப்புலேருந்து எங்களை மாற்றணும், நாங்கள் எந்த மாதிரி இது சிறையில் மாட்டியிருக்கோமோ அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதிலேருந்து எங்களை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நீங்கள் வந்து இதை மாற்றித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மாற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அந்த இடத்துல சிறைப்பை திருப்பேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி பாழான இடமா கிடக்கும், அதெல்லாம் என்ன செய்வாங்களாம், கட்டுவாங்களாம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுது. ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இவங்க செய்கிறது ஆண்டவர் அந்த இடத்த ஆசீர்வதிக்காரு. நமக்கு என்ன குறைவாக இருக்குதோ அந்த குறைவை நிறைவாக்கி தந்து நம்மளை ஆசீர்வதிக்காரு. அதை தான் இங்கே செய்தார் பாருங்கள். பாலானங்களை கட்டி அவைகளுக்கு குடியிருந்து அவங்கள குடியிருக்காங்க. அடுத்தது திராட்சை தோட்டத்தை நாட்டி அங்கே திராட்சை தோட்டத்தை நடத்தாங்களாமா. பாருங்கள், ஒரு பாலான இடத்துல என்னெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு பாருங்கள். அவருடைய பழத ரசத்தை குடித்து அதில் பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்களின் கனிகளை புசிப்பார்கள். இப்போ எல்லாம் ஆசீர்வாதம் தான். இங்கே வந்து பாருங்கள், எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்காரு. இப்போ சிறையிருப்பை மாற்றினாலே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துங்க ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அதை மாற்றினாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டுடைய ஆசீர்வாதம் வந்துனாக்கி அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கி அந்த மாதிரி சிறையிருப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினாருனாக்கி இங்கே இருக்கிற இந்த இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆமோஸில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்களா, இல்லாட்டி பாருங்கள் அழுதுட்டு இருப்பாங்களா? இத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது வீடை கட்டுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது, நகரத்தை கட்டுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு, அடுத்தது திராட்சை தோட்டத்தை நடுவாங்கன்னு போட்டிருக்கு, பல ரசத்தை குடிப்பாங்க, தோட்டத்தை உண்டாக்குவாங்க, கனிகளை புசிப்பாங்க, எல்லாமே ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் சிறைப்பை மாற்றும் பொழுது எல்லாமே ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க கொள்ளக்கூடிய காரியத்தை செய்கிறாரு. அதை நம்ம தியானிக்கும் பொழுது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் வந்து முற்றிலுமாக ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை நீங்கள் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருக்கு பிரியமான மக்கள்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துருந்தார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது இஸ்ரேல் மக்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அதனால அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, முற்றிலுமாக அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆமோஸ் கடைசியில் 14வது வசனத்தில் அவர் சொல்கிற வாசம். எல்லா ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது.
அவன் வந்து மீண்டும் கட்டப்படும். அவர் கட்டப்பட்டு தேசங்கள்லாம் என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் தீர்க்க தரிசனமாக அவர் வந்து சொல்கிறத பார்க்கும். அவர் தரிசனத்தை கண்டு தீர்க்க தரிசனமாக எழுதுறத பார்க்கும். அவர் தான் நம்ம தேவனாக இருப்பார். அவர் தான் என்ன சிறையிருப்பை மாற்றினவர் தான் நமக்கு தேவனாக இருக்கார், நமக்கு ஆண்டவராக இருக்கார், நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும். இது வந்து இது வந்து என்னத்தை காட்டுதுன்னு சொன்னோம்னாக்கி பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிச்சு கொள்வாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறத இந்த வசனத்தில் உள்ள கருத்து என்னென்னம்னா, கிறிஸ்து உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்வார். அதாவது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் வந்து ஒரு யூதர்களுக்கு மாத்திரமல்ல. நான் ஏற்கனவே சொல்வேன், ஒரு ஒரு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கே இல்லைங்க, நமக்கெல்லாம் அது கிடைக்காது, அது வேற யாருக்கோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சிலர் இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் அனைத்து மக்களுக்காண்டியும் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அவங்க வேண்டாம் சரி அவை அனைத்துக்காண்டி செஞ்சார். செய்து முடித்த ஆண்டவர் எல்லாருடைய பாவ மன்னிப்பையும் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் யூதர்கள் மாத்திரமல்ல, மற்ற எந்த மதம் எந்த மனுஷன்லாம் கிடையாது. யாருனாலும் சரி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்காரு. அந்த தரிசனத்தை கொடுத்துருக்காரு, அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு நமக்கு. அப்போ தீர்க்கதரிசனம் மூலமாக நமக்கு சொன்ன காரியங்கள் என்னன்னா, நமக்கு வந்து ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினா நமக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. யாரெல்லாம் கேட்கமோ ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறது தான் இந்த தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்க இந்த வார்த்தையினுடைய ஆமோஸ் கொடுத்துருக்க வார்த்தை. அந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தந்திருக்க வேண்டிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்காரு. அதுக்காண்டி நாம் டெய்லி நன்றி சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணும்னு நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நிறைய காரியங்களில் நம்ம விழாதபடி நம்ம எழுந்து அநேகருக்கு சாட்சிகளாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வோம். இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானதுங்க. ரட்சிக்கப்படாமல் யாரும் வந்து இருக்கக்கூடாது. ரட்சிப்பு ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் பெற முடியும், யார்கிட்டையும் ரட்சிப்பு பெற முடியாது. ரட்சிப்பு வந்து ஒரு மனுஷன்கிட்டையோ ஒரு பெரிய தீர்க்கதரிசிட்டையோ நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ரட்சிப்பை தரதுக்கு ஒரே ஆண்டவர் நமக்கு இருக்கார். அவர் தான் நம்ம ரட்சித்து நம்ம பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி அவருடைய திட்டத்தில் அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற இந்த சிறையிருப்பில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமுள்ளவர்னு சொல்லி நான் விசுவாசிக்க. நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை அனைத்தையும் இந்த வசனத்தை கேட்கும்பொழுதே ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அப்படியே தருவார். ஏன்னா கேளுங்கள் அப்போ தரப்படும் சொல்லியிருக்காருலாம். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நாமத்தினால அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம கேட்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் தருவார். அதனால நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சகரியா 9:12 நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்வார். இப்போ நம்பிக்கை நான் இப்போ சொன்ன காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்பிக்கையாக நம்ம வந்து இந்த சிறையிருப்பை மாற்றுறதுக்கு ஆண்டவருடைய அரணும் கோட்டையமாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வரணும். அப்போது வந்து வந்தோம்னாக்கி ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருவார். தருது நாளைக்கு நாளா கழிச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு பணம் ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு தேவைப்பட பணத்துக்காண்டி கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு அவசரமாக தேவைப்படுது கொடுங்க. ஒரு ரொம்ப பணம் உள்ளவங்களாக இருக்கலாம். அவங்ககிட்ட போய் கேட்டு கொஞ்சம் கொடுங்க, நான் வந்து ஒரு வாரத்தில் தந்துடுறேன், இல்லாட்டா ஒரு 2 வாரத்தில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, வந்தோடனே நான் உங்களுக்கு கொஞ்சம் தந்துடுறேன், இப்போ கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு நீங்கள் கேட்டோன்னா அதெல்லாம் நாளைக்கு என்ன தர்றேன், இன்றைக்கி இல்லைங்க நாளா கழிச்சு தரேன், இல்லாட்டா நான் ஒரு நாள் கழிச்சு தரேங்க. நமக்கு இன்றைக்கி தேவைக்கு நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். இன்றைக்கி தேவையை வந்து இன்றைக்கி சிறையிருப்பை மாற்றணுமா ஆண்டவர் தான் கேட்கணும். இன்றைக்கே மாற்றுவேங்காரு, இன்றைக்கே நான் தருவேங்காரு. இன்றைக்கே நான் அதை தருவேன்னு சொல்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான், நம்முடைய ஆண்டவர் தான். இன்றைக்கே இப்போமே தருவேன், இனி எப்போ நீ கேட்கியோ அப்போமே தான் தருவேன், நீ என் நாமத்தினாலே கேளு பெற்றுக்கொள்வா அப்படின்னு சொல்கிறாரு. என் நாமத்தை விசுவாசானா நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்காரு. ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையை வந்து நம்ம இழந்துட்டோம்னாலே முதல்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி தான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்பிக்கை வந்து மனுஷன் மேலே வச்சுக்கிறாங்க. மனுஷன் மேலே வச்சிங்கன்னா நம்பிக்கை இழந்துடும். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சோம்னா அது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வரணும்.
இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கி இன்னும் நம்பிக்கையில் நான் இன்னும் வருவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறையா வேதனைகள் வரும்பொழுதும் கூட நம்ம ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர்கிட்ட வச்சுருக்க நம்பிக்கையில் நம்ம விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் அந்த பாடுகள் மத்தியிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரதுக்கு நல்ல வல்லமையுள்ளவர். அவர் மீட்டு கொண்ட தேவன், அவர் வாக்களித்தவர். அவர் மேலே நம்பிக்கை வச்சோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வது உறுதி. அதனால அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுறவரல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை மாற்றி வழிநடத்துவார். அதுக்கு நான் யோபு 42:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அவர் யோபை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். நிறையா படித்தோம்னாக்கி அவர் நிறையா வேதனைப்பட்டார். வேதனை சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாரு. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதங்கிறது நிறைய இடத்துல நம்ம படிக்கும். இப்போ எலியாட்ட எலிசா போய் எலியா சொல்லுவார், நான் எடுத்துக்கொள்ளப்படுதான், உனக்கு என்ன வேணும்னு என்ன கேளு, அப்போ உனக்கு கிடைக்கும்ங்காரு. இவர் வாங்கு மூட்டை இருந்த ஆவியானவரின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு சொல்லி கேட்பாரு. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எலிசா வாழ்வார். இப்போ 2 மடங்குங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கொண்டு தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மாதிரி பெற்றுக்கொள்ளதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். யோபுலாம் பெற்றுக்கொண்டார், அதுபோல் நம்ம இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்டாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்கிறதுக்கு தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகத்தை நிறைய படிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமில்லை, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்காகவே ரட்சிப்பை தந்து நம்மளை நடத்துகிற தேவன் நம்மளே ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக மாற இன்னைக்கு ஜெயிப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில், ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆம் சுவாமி, நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு போதுமானவராக இருக்கீங்க. நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பே இருந்தாலும் சரி, எல்லா சிறையிருப்பையும் மாற்றி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் உண்டு என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சிறையிருப்பிலே இருந்தாலும் சரி, பிள்ளைகளை விடுதலை செய்து முழுமையான விடுதலையை தருகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் உலகத்துக்கு காட்டுகிற பிள்ளைகளாய், உலகத்துக்கு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடத்திலே ஆண்டவரே குறைகள் இருக்கிறோ நிறைவாக்கி தாங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் எரியோ மதில் போல உடைத்தெறியப்படட்டும். சத்துருவின் திட்டங்கள் தகத்தெறியப்படட்டும். இயேசுவின் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துறப்பா. தடை பண்ணுகிற சத்துருவின் எல்லா திட்டங்களையும் அர்த்தமாக்கி தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டுமாய், தேவனுடைய அபிஷேகத்தின் ஊற்று எங்களை ஆண்டவரை நிறைக்க வேண்டுமா, பிள்ளைகளை நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. கேட்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே தகப்பனே நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றத்தக்கதாய் பிள்ளைகளை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த சிறையிருப்பிலே இருந்தாலும் சிறையிருப்பை மாற்றுங்க. கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் திறந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நன்றி செலுத்துறப்பா. உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே புடமிடட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும். உம்முடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும்
கிரியை செய்து முடிக்கிறவரா எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர், சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், மாற்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க எல்லாவற்றையும் 2 மடங்கு எங்களுக்கு தருகிற, இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வல்லமுள்ள தேவன், தர வல்லமுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படவில்லை என்று இந்த நாட்களிலே ஆண்டவரே பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடித்துக்கொண்டு ஜெபித்து ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆண்டவரை எழுதித்திருக்கிற இந்த காரியங்களை நாங்கள் படித்து ஆண்டவரை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா ஆசீர்வாதமும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்யுங்க சுவாமி. சிறை இருப்பை மாற்றுங்க சுவாமி. எல்லாம் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை போல ஆண்டவரே தகப்பனை கீழ்ப்படியாதபடி அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்தீங்களே, அதுபோல எங்களுக்கும் வாக்கு தத்தத்தை தந்திருக்கீங்க. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்போம் என்றால் ஆண்டவரை கீழ்ப்படுகிறக்கூடிய ஒரு ஆவியானவரின் அபிஷேகத்தை ஊற்றி வசனத்தின் மூலமாய் நீங்க செபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நீங்க செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாது. அந்த தடுப்பு சுவர்களை உடை தெரியத்தக்கதான வல்லமையை ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் பிரசனத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு நீங்க அதிகமாய் நீங்க ஊற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே. அபிஷேகத்தை இன்னும் நிறைக்க வேண்டுமா செபிக்கிற, அபிஷேகத்தின் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிற ஐயா. அதிலே நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அப்படியே நடத்த போருக்கா நன்றி செலுத்துறப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிறைத்து ஆண்டவரே எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாட்களே இன்றைக்கே செய்வேன்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு இன்றைக்கே செய்ய வேண்டுமா செபிக்கிற. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்த ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா பஷாம் ஸ்தோத்திரிக்கிறேன்னா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்து பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களே அக்கா நன்றி சுவாமி. இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நாங்கள் முழுவதுமாய் நிற்க எங்களுக்கு பலன் தந்து அநேக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கென்று எழுப்ப தேவன் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஐயா. அதுக்கு இடையூறாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அகற்றி தேவனுடைய நன்மையினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளா நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க வழிகளை திறக்க வேண்டுமா செபிக்கிற. இந்த சிறையிருப்பை மாற்ற வேண்டுமா செபிக்கிற ஐயா. மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் அற்புதத்தை செய்து இந்த நாளிலே செய்து முடிக்க போவதற்காக நன்றியோடுமை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்தி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஒரு மாற்றத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கற்றுத்தாரும் ஆவியானவரேன்னு சொல்லி உம்முடைய இடத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க சொல்லித் தருவதை நாங்கள் கீழ்ப்படுத்தி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் விழுந்து போகாதபடி உடைய வல்லமுள்ள கருத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.